என்ன முடிஞ்சிருச்சா இல்லையா? இன்னமுமா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இருடி, பேசிட்டு இருக்கோம்ல, அப்படி தனியா பேசுறீங்க ரெண்டு பேரும். இருடி வரேன். இங்க பாருக்கா, தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோமே. அப்பா என்ன முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. என்ன ஆச்சு? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நம்ம எல்லாரும் டூருக்கு போறத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அடியே, யார் டூர் போறது? நம்ம எல்லாரும் தான். கிட்ட வயசாகுது, இப்பதான் நம்ம டூருக்கு போறோம். டூரு பாரு குஷ்பு, நீ பேசுறதெல்லாம் சரியே இல்ல. நீ தானே சொன்ன எல்லாரும் டூருக்கு ஒன்னா போலான்ட்டு. இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கேன். என்னதான் உன்னோட பிரச்சனை? இப்படி நடந்துக்கிற நீ? எங்களை கட்ட உனக்கு பிடிக்கலையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நானும் தெளிவா பட்டும் படாம சீக்கிரம் சொல்லாம அட மூடி மறைச்சு சஸ்பென்ஸா வச்சுக்காதீங்க. என்ன தடி சஸ்பென்ஸ் இருக்குதுல? ஒண்ணு இல்ல, பிள்ளைங்க அவ புருஷனோட சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறா. இல்ல வேற இவ மாமியார் சின்ன பிள்ளைய நோய்ங்குது. என்கிட்ட சொன்ன அதான் நல்ல ஐடியாவா கொடுத்திருக்கேன். அதான் என்னது டூர் போறது? பாருக்கா பேசுற நீ. அடியே, யாரும் டூருக்கு போல. சின்ன பிள்ளை அவங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் டூருக்கு போறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போலையாக்கா? நம்ம போறதுல என்ன இருக்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு விட்டு போத உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு விட்டுண்டி. கொடைக்கானல ஊட்டியோ ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து விஷயம் சீக்கிரமா சொல்லட்டும். சின்ன பிள்ளையும் நம்ம கிட்ட நல்ல விஷயம் சொன்னா அதுவும் சந்தோஷம் தானே. ஏத்துக்கோங்கடி. ஏத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போலான்னு ஆசையா இருந்தோம்ல. இன்னும் நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் கூட பாத்துக்கலாம்டி. இப்ப ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருச்சு வேற. அவனுக்கு தோட்டத்துல வேலை சரியா போயிருது. அதனால நம்ம எல்லாம் போறதுக்கு சான்ஸே இல்லடி. சின்ன பிள்ளை, நீ மட்டும் உங்க வீட்டுக்காரட நல்லபடியா ஜாலியா போன்னு நினைக்கிற. ஆகாதன்னு நினைக்கிற பாத்தியா? அப்படிலாம் இல்லக்கா, அதான் இது மாதிரி பேசி முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப என் வீட்டுக்காட்ட என் மாமியாரே சொல்லணும்ல கதை. சொன்னவனே அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. வேண்டாங்களா இல்ல வேணாமாங்களான்னு தெரியல. வீட்டுக்காட்ட சொன்ன விதத்துல சொன்னீங்கன்னா அவரு சரிதான் சொல்லுவாரு. என்ன நான் சொல்றது? சரிக்கா, சொன்ன மாதிரி உன் வீட்டுக்காட்ட சூசாம நடந்துக்கோ. சரிக்கா, நீ சந்தோஷமா ஒரு குழந்தை குட்டியை பெத்து கொடு. அப்புறம் நடி நானே பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். குழந்தை குட்டி பெத்து கொடுக்கறது மட்டும் தான் உன் வேலை, மத்தபடி வளர்க்கறதுல நான் மட்டும்தான். சரிக்கா. எல்லாரும் மூஞ்சி சோகமா வச்சிருக்கீங்க. பிள்ளைக்கு சீக்கிரமா நல்லது நடக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஏற்பாடு நாங்க பண்ணிருக்கோம். இப்படி விஷயம் சொல்லி நீங்க எல்லாரும் சோகமாவே இருக்கீங்க. எல்லாரும் போலான்னு நினைச்சோம், நம்ம யாரும் போக முடியல பாத்தியா? விடுங்கடி, நான் தான் சொன்னேன்ல, வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்கலாம். சரிங்களா? சரிக்கா. என்னப்பிள்ள, நீ ஊருக்கு போனீனா ஊட்டிக்கு போனீனா ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டு வா. சரிக்கா. கொடைக்கானல் போனீனா அளவழி தைலம் சூப்பரா இருக்கும், அதை வாங்கிட்டு வா. சரிக்கா. என்ன சரசு புரசு, நீ எதுவும் கேட்கலையா? எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்படி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. ஆமா, இப்ப நம்ம எல்லாரும் டூருக்கு போனா கூட சரசு உன் மாமி அப்படியே உன்னை போயிட்டு வான்னு சொல்லும் போல இருக்கே. நல்லா கூட சொல்லுமே. இன்னமும் எல்லாரும் சோகமா இருக்கீங்க, ஜாலியா இருங்கடி. சரிக்கா. டூர் எல்லாம் எப்ப கிளம்புற? என் மாமா கிட்ட சொல்லணும். விதமா சொல்றது உன்கிட்ட தாண்டி இருக்கு. புரியுதுக்கா. சரி, உங்க மாமா கிட்ட சொல்லி நல்ல முடிவா ஆடு. சரியக்கா. சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. வரப்ப சொல்லிடி. அக்கா, அதுக்கு இல்ல 200 ரூபாய் காசு கொடுப்பேன். என் மாமாவும் டூர் போறதுக்கு என்ஜாய் பண்றதுக்காகவா? அதுக்கு இல்லடி, அதாவது புதுசா வாங்கி தருவீல எங்களுக்காக, அதுக்குதான். இவளு என்ன திருந்தவே மாட்டாளுங்க. சின்ன பிள்ளை, போய் வீட்டுல உங்க வீட்டுக்கார சொல்லி வை. இன்னைக்கே இந்த விஷயத்த சொன்னாதான் ஒரு வார்த்தையாவது நல்ல முடிவா எடுப்பாரு. நான் சொல்ல வரது. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன்க்கா. நீ போயிட்டு வா, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. சரியா? எல்லாம் உன் கையில தான் இருக்கு. மாமாவை டூருக்கு போறதுக்கு சரின்னு சொல்றது. ஆமா, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. என்ன நீல முடியாக்கா? சரசு, சரோஜா, இல்ல நான் வரட்டுமா? போயிட்டு வாடி. ஏல சின்ன பிள்ளை, போறவள ஏண்டி கூப்பிடுறிய? அதுக்கு இல்லக்கா, சும்மாதான் கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்லடி. எனக்கு வேற வேலையே இல்லடி. கிளம்பு சின்ன பிள்ளை, போய் உன் வேலையை பாரு. சரிக்கா. உங்களுக்கு டூருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாத்துறது வருத்தமாக்கும். ஏன்க்கா இப்படி கேக்குற நீ? யாரு இப்படி விஷயத்த கேட்காம ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே, தாண்டி கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதகடி. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஜாலியா டூர் போயிட்டு வரலாம். சரிக்கா. சரிங்கடி, எனக்கு வீட்டுல வேலை நிறைய கிடக்கு. மாமா தோட்டத்துல இருந்து வந்துருவாரு, வேலை எனக்கு நிறைய வச்சிருக்காரு. சரி, நான் உள்ளார போய் என் வேலையை பாக்குறேன். போய் உங்க வேலையை பாருங்கடி. சரிக்கா. என்ன சரசு, என்ன நீலமுடி, கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்க? அக்கா இருக்கும்போது சிரிச்சு சிரிச்சு சரிக்கா சரிக்கான்னு அப்படின்னு இல்லடி. எல்லாரும் இந்த தோட்டத்துல வந்து ஜாலியா ஒன்னா பேசிட்டு இருக்கோம். அப்படி எங்கேயும் போறதே இல்லல. எங்க போறோம்? எங்கேயும் போறது இல்ல. நல்லாதான் இருக்கு. வெளிய போய் காசு செலவு பண்றதுக்கு. ஆமா ஆமா, ஊருக்கு போய் காசு செலவு பண்ணா கூட புருஷெல்லாம் காசு தரவே மாட்டான், 5 பிஸ்னாரி பையன். ஆமாண்டி. எல்லாரும் ஒட்டுக்கா அந்த அக்கா வீட்டுக்கு வந்துட்டு அதை வந்து நல்லா செம்மையா பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட வேண்டியதா. டூருக்கு போய் தான் செலவு பண்ணுமாக்கோம். அதுவும் சரிதான். சரிடி, வாங்க கிளம்பலாம் வீட்டுக்கு. அப்புறமேட்டு வர இன்னொரு நாளைக்கு. இப்பெல்லாம் அவ வீட்டுக்கு போயிருக்கா. போயிட்டு அவங்க மாமா கூட சேர்ந்து என்ன முடிவு எடுக்காங்கன்னு தெரியல. நல்ல முடிவா தான் இருப்பாங்க. நல்லதே நடக்கட்டும். சரி வாங்கடி போவோம். போலாம்க்கா. ஏக்கா, பாரு, எங்களுக்காக டீ எல்லாம் போட்டு எடுத்து வந்திருக்க. வேலையா இருக்குன்னு போனேன்னா மனசு கஷ்டமா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தவங்கள வெறும் வாயோட அனுப்பக்கூடாது. டீயாவது எடுத்துட்டு போனா நல்லா குடிப்பாளர்களே நினைச்சு டக்குனு டீயை போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஆளுக்கு ஒரு கப் எடுத்து குடிங்க. தேங்க்ஸ்கா. இதுதான் உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கணுங்கிறது எனக்கு தேவைன்னு அறியாமலையே நீயே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற பாத்தியா? அதான் எங்க புஷ்பா அக்கா. போதும், உங்க பாராட்டெல்லாம் நிப்பாட்டுங்க. ஆயிட போது முத குடிங்க. சரிக்கா. உனக்குக்கா எடுத்துட்டு வாரேன். அப்பா எடுத்துட்டு வாப்போ, எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம். ஆமாண்டி.
காப்பி குடிக்கிறத விட சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறது நல்லதுதான். ஏண்டி நான் சொல்றது? அட ஆமாக்கா, அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்தனக்கா காஃபி டீ போண்டா சாப்பாடும் செஞ்சு கொடுப்பீல. ஆமாண்டி, உங்களுக்கு வர நேரத்துல காப்பி டீ போண்டா எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் பாரு. உங்களே பங்கு பண்ணிட்டு இருந்தா என் வீட்டுல யாரை பாக்குறது? சொன்னா போதுமேடி உங்ககிட்ட திருப்பி முகத்தை சோகமா வச்சுக்குவீங்களே. சும்மா தான் சொன்னேன், முத டீயை குடிங்க. சரிக்கா, நீ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க, எல்லாமே நான் செஞ்சு தரேன். சரியாடி? மறந்தாண்டி எல்லாரும் இருக்கணும். உடனே சொன்ன உடனே எப்படி முகத்தை மாறிக்கிட்டீங்களே. அப்புறம் நீ சொன்ன வார்த்தை எப்படி இருந்துச்சு? பஸ்ல தேன் பாஞ்ச மாதிரி தானே இருந்துச்சு. ஆமா, அப்படியே எங்களுக்காக டீ எல்லாம் போட்டு கொடுத்த. அப்படியே சூடா பச்சியும் போட்டு எடுத்துட்டு வாக்கா. ஆமாக்கா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, எடுத்துட்டு வார இருங்க. எக்கோய் வாழைக்காய் பச்சி போட்டு எடுத்துட்டு வா. சரிடி. அக்கானா அக்கா தான், சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக எல்லாம் செஞ்சு தருது பாத்தியா? அக்கானா அதுதான். அப்பா, டீ என்ன வாசம் அடிக்குது. சூடு ஆறகடி டீயை குடிங்க, மத்த வேலை அப்புறம் பாத்துக்கலாம். சரிக்கா. வீட்டுக்கு போகணுமே. ஐயே, வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாண்டி. அக்கா பஜ்ஜி எல்லாம் போட்டு தரீங்கதுல எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் போலாண்டி. சரிக்கா. வாங்க, நாக்கலில வந்து உட்காருங்க, சேர்ந்து டீ குடிப்போம். சரிக்கா. மாமா தனியா தான் உட்காந்துருக்காரு. இப்பயே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். மாமா. சொல்லு சின்ன பிள்ளை, எங்க போயிட்ட நீ? ஆளையே காணா. ஆமா, அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டேன் நானு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா? நீ மேல வேற வத்தல் போட போயிட்டீங்களா? நீ கூட இருப்பாங்க சொன்னா அவங்க திட்டுவாங்க வேற. ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆச்சு மாமா. அதான் வெளியே போகணும்னு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் மாமா. சரி வந்து உட்காரு வா. சரிங்க மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சின்ன பிள்ளை, என்ன விஷயம்? அதான் உட்காந்து பொறுமையா பேசலாம் மாமா. சொல்லு, என்ன விஷயம்ட்டு? மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னன்னு சொல்லு. நமக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா இன்னமும் நம்ம எங்கேயும் வெளியே போவே இல்ல. வெளியே போனேன்னா ஊர் போறது, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி நம்ம வேற எந்த இடத்துக்கும் போவே இல்ல மாமா. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, திரும்பி காலைஞ்சு வேலைக்கு போறீங்க. நானும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போறதும் இல்ல. புரியுது மாமா, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அவ்வளவுதான். மத்தபடி வேற எங்கேயுமே போறது இல்ல. என்ன சின்ன பிள்ளை, இப்ப என்ன சொல்ல வர? அதுக்கு இல்ல மாமா, 2 பேரும் எங்கேயாவது சேர்ந்து வெளியே போயிட்டு வரலாமா? வெளியே போயிட்டு வரலாமா? சரி போலாமே. தேங்க்ஸ் மாமா. என் மாமானா மாமா தான். இன்னும் ஒண்ணே சரின்ட்டீங்களே. வா, துணி கடைக்கு போலாமா? என்ன சொன்ன இப்படி அழுதுட்டு இருக்க நீ? துணி கடைக்கு போலான்னு சொன்னா வெளிய வட்டமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அது தனியா வெளியே போலான்ட்டு துணி கடைக்கு போனா மட்டும் என்னோட மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போயிருமா? எங்க போறது? அத்தை வீட்டுக்கு போலாமா? லூஸ் மாதிரி நடிக்கிறியா மாமா? என்னடி என்னை பார்த்து லூஸ்ன்னு சொல்லிட்ட? என்ன சொல்றது? கிட்ட எங்கயாவது டூருக்கு போலாம்னு நினைச்சு பேசிட்டு இருந்தா நீங்க என்னமோ அத்தை வீட்டுக்கு போலாங்கறீங்க, என்னமோ துணிமணி எடுக்க போலாங்கறீங்க. என்ன மாமா இதெல்லாம்? பக்கத்து ஊருக்கு போலாமா? பாருங்க மாமா, திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு செம்ம கோவம் வந்துராமா. நானும் பொறுமையா எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இன்னமும் வரமாட்ட மாதிரி புரிஞ்சுக்காம இருக்கீங்களே நீங்க. வேற எங்க போறது? சொல்லிட்டேல, ஊட்டி கொடைக்கானல் போலான்ட்டு. ஊட்டி கொடைக்கானலுக்கா? சின்ன பிள்ளை. ஆமா மாமா, ஏன்னா நம்ம ஒரு நாள் கூட எங்கேயுமே போனது கிடையாதுல்ல, அதுக்குதான் மாமா. திடீர்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதான் இப்படி வந்து என்கிட்ட கேக்குறியா? ஆமா, உடனே ஃப்ரெண்ட்ஸ் எழுக்க ஆரம்பிச்சுவீங்க. அப்புறம் போயிட்டு வந்து உடனே இது மாதிரி பேசினா வேற என்ன சொல்லுவாங்க? வேற என்ன இருக்கு? ஆமாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, இல்லன்னு சொல்லல. அம்மா வீட்ல உட்கார்ந்து என்ன எப்பெல்லாம் பேசுறாங்க, உங்களுக்கு காதுல விழலையா? யாரு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா சரின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நீங்க பேசுனதுக்குலாம் அழுகாம என்ன பண்ணுவாங்களாக்கோ? இப்ப என்ன உனக்கு? ஊட்டி கொடைக்கானல் எங்கயாவது போயிட்டு வரலாம் மாமா. 4 நாளைக்கு வேலைக்கு லீவு சொல்லிருங்க. ஓஹோ, லீவ் சொல்லணுமா? ஆமா மாமா. நீ நானும் அம்மா 3 பேர் சேர்ந்து நாளைக்கு கிளம்பி போலாமா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேர் மட்டும் போலான்னு சொன்னா உங்க ஆத்தாலே கூட்டிட்டு போலாங்கறீங்க நீங்க. பாவம்ல, அம்மாவும் வீட்ல தனியா தானே இருப்பாங்க, அவங்களே சேர்த்து கூட்டிட்டு போலாம். திருந்தவே மாட்டீங்க மாமா, திருந்தவே மாட்டீங்க. ஏன் இப்படி கோபப்படுற? நான் என்ன சொல்லிட்டேன் அப்படி? சின்ன பிள்ளை, இப்ப என்னாச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சும் தூர தள்ளி உட்கார்ந்திருக்க நீ? ஏன் இம்புட்டு கோவம் உனக்கு? பேசுறதே எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? எனவே 2 பேர் மட்டும் போலான்னு சொன்னா ஆத்தாலே கூட்டிட்டு போலாங்கறீங்க. பேரு ஹனிமூன் கிடையாது. ஓஹோ, ஹனிமூனுக்கு போணுமா? இப்ப இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுல உங்க காதுல உரைக்கவே இல்லையாக்கும்? அது இல்ல சின்ன பிள்ளை. ஞாபகத்துல இருந்தீங்க மாமா நீங்க? அது ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ல வரீங்க? ஊருக்கு போலாமா வேண்டாமா? இப்படி பேசினா எனக்கு பயமா இருக்கு சின்ன பிள்ளை. பயமா இருக்குன்னா ஆமா மாமான்னு சிரிச்சு பேசியும் பார்த்தாச்சு, ஏன் அழுது கூட பார்த்தாச்சு. எதுவா இருந்தாலும் இப்படி கோவமா பேசினாதான் நீங்களும் சரி வருவீங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். பாவமே, நம்ம மாமா வச்சு எதுவும் திட்டக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க பாருங்க உங்க இஷ்டத்தை காட்டிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வரத கூட புரிஞ்சுக்காம கட்டின பொண்டாட்டி இருக்காளே, அவ பேச்சை மதிக்கணுமே கொஞ்சம் கூட அறிவு கிடையாது உங்களுக்கு. முன்னாடி இப்படி அறிவு இல்லலாம் சொல்லிட்டு இருக்க. நீங்க பண்ணதுக்கு என்ன அர்த்தமாக்கும்? சரி, டூருக்கு போலாம். டூருக்கு போலாம். யார் யாரு? நீயும் நானும் மட்டும். அதுதான். அம்மா கிட்ட நானா சொல்ல மாட்டேன், நீங்க தான் போய் சொல்லணும். சரியா? நாப்பல இதுக்கு மட்டும் என்னைய மாட்டி விடுற. அம்மா கிட்ட நீயே பேசிட வேண்டியதானே? அதுக்கு எங்க அம்மான்னு பேசுறீங்களே, இதை நீங்க போய் சொல்லுங்க போங்க. நீங்க போய் சொல்லி என்ன பண்ணீங்களோ தெரியாது. அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்குறீங்க. சம்மதம் வாங்கி இந்த வீட்டை விட்டு நம்மளும் ஊருக்கு போறோம். இல்ல 4 நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்றோம். என்ன சொல்றீங்க? என்ஜாய் பண்ணலாம் தான், ஆனா காசு எவ்வளவு வச்சிருப்பீங்க? அப்படின்னு உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வாங்க. நான் சின்ன பிள்ளை, சந்தோஷத்துக்காக அம்மா கிட்ட போய் காசு வாங்குறதா? உங்க அம்மா தானேங்க அவங்க. எத்த பிள்ளைக்கு காசு கொடுக்கறது என்ன இருக்கு? கேட்டு வாங்கிட்டு வாங்க. சின்ன பிள்ளை, இவ்வளவு கோவமா ஆர்டர் போற பத்தியா? ஆர்டர் கிடையாது அப்படின்னே வச்சுக்கோங்க. உங்க அம்மா கிட்ட போய் பேசுங்க போங்க.
அப்புறம் பேசுறேனே. பேசுங்கன்னு சொன்னா உடனே போகணும். அதை விட்டுட்டு அப்புறம் பேசுறேன் நாளைக்கு பேசுன்னு சொன்னாலாம் அத்தை வீணாக்க கூடாது. போங்க இப்பவே போய் சொல்லிருங்க. சரி சின்ன பிள்ளை. என்ன போலையா? ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுமே. 5 நிமிஷம்னா? சின்ன பிள்ளை காலை உன்னை சீக்கிரம் எழுப்பிடுன்னு சொன்னா நிமிஷம் ஆகட்டுமாமா அப்புறம் எந்திரிக்கிறேன்னு சொல்லுவீல, அது மாதிரி தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது வேற இது வேற. அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? இந்தா போறேன். போங்க போயிட்டு நல்ல முடிவா எடுத்துட்டு வாங்க. உங்க அம்மாட்டே காசை கேளுங்க. என்ன நான் சொல்றது? கேக்குறேன். தெளிவா எடுத்து சொல்லுங்க. 4 நாளைக்கு கழிச்சு தான் வருவோன்ட்டு. என்ன நான் சொல்ல வரது புரியுதுல? புரியுது சின்ன பிள்ளை. நான் ஒண்ணு என்ன போறேன்னு சொன்னீல, நீ வந்து இப்படி கோவப்பட மாட்டீல? இங்க வந்து நீங்க நடந்துக்கிற விதத்துல இருக்கு எல்லாமே. சரி பிள்ளை. போங்க போங்க. ஏ சின்ன பிள்ளை பரவாயில்லையே, மாமா உன் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட பாத்தியா? எதுக்காத்தாலும் எய்த்து பேசுறவரு நீ சொல்றதா சரிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேச போயிருக்காரு. என்ன பேசிட்டு நல்ல முடிவா எடுத்துட்டு வரட்டும். நாளைக்கே கிளம்பிட வேண்டியதான். சரி சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த குஷ்பு அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அக்கா, குஷ்பு அக்கா. சின்ன பிள்ளை சொல்லுடி, இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போனியே, என்னாச்சு ஏதாச்சுன்னு மாமாட்ட பேசினியே, என்ன சொன்னாரு, என்ன முடிவு சொன்னாரு? அவர் என்னக்கா சொல்றதுக்கு இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் வெளிப்படையா. பாரு அம்மாட்ட போய் நீங்களே பேசிக்கோங்க, நான் பேச மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க்கா. சரி சரி, உங்க மாமா என்ன சொன்னாரு, என்ன சொல்லுவாரு? கோப்படி சொல்லுங்களா? சரி சரி தலையாடிட்டு போயிருக்காரு. அம்மாட்ட எல்லாத்தையும் கேட்கறேன்ட்டு. அப்போ என்ன நடக்குதுன்ட்டு விட்டுறாதடி விட்டுறாத. மாமா இவ்வளவு தூரம் சரின்னு வந்திருக்காரு. மாமியார் வேணாம் சொன்னாலும் உன் புருஷங்கிட்ட எப்படியாவது சொல்லி கூட்டிட்டு போயிரு. சரிக்கா, எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தான்க்கா. நானும் அவர்கிட்ட ரொம்ப போல்டா பேசிட்டேன். அப்படிதாண்டி இருக்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணா அவர்கிட்ட பம்பிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு. அதுவும் சரிதான்க்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சமையல் கட்டில இருந்து சமைச்சிட்டு இருக்கேன். அத்தா தோட்டத்து வேலை முடிஞ்சிச்சு, சாப்பிட வரேன், சீக்கிரம் சமைச்சு வையினாரு. சரியாதான் நானும் சமைச்சிட்டு இருக்கேன். சரிக்கா, வேற ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் வேற. பரவாயில்லடி இருக்கட்டும்டி. சரிடி, நீ உங்க வீட்டுக்காட்ட கேட்டு என்ன முடிவுன்னு சரியா சொல்லு. சரிக்கா. சின்ன பிள்ளை வச்சுட்டுமா? சரிக்கா வச்சிருக்கா. பரவாயில்ல, நான் சொல்றதை கேட்டு சின்ன பிள்ளை அவங்க மாமாட்ட கேட்டிருக்கு. மாமா சரின்ட்டாரு, உங்க மாமியார் சரின்னு சொல்லுமே. அதான் நீங்க கேள்விக்குறியா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சிருந்தோம். காயை கட் பண்ணிடுவோம். டக்கு டக்குன்னு செய்வோம். அம்மாவும் தோட்டத்துல இருந்து வந்து பசிக்குன்னு வேற கத்துவாரு. சீக்கிரம் எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருவோம்.